அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை கண்விழிக்க செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தினத்தில் நாம் ஆரோக்கியம் பெறுவதற்கு நமக்கு நல்ல போஷாக்கு தேவை, நல்ல உணவு தேவை. அந்த உணவும் ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும். வயிறு நிரம்புவதற்கு நாம் சாப்பிடாமல் ஆரோக்கியத்திற்காக உணவருந்தக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த உணவு வகைகள் இன்றைக்கு உலகத்தில் நம்முடைய பார்வைக்கு சுவை கலந்த, அதாவது இனிப்பு கலந்த எந்த உணவையும் இன்றைக்கு மக்கள் விரும்பி சாப்பிடுவது பழக்கம். அதே போல் சிறார்கள், சிறு பிள்ளைகள் அந்த உணவுகளை விரும்பி சாப்பிடுவது நல்ல பழக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் எந்த உணவு நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கு ஊக்கத்தை, வலுவை தரும் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல் ஆரோக்கியமான உணவு உண்ணக்கூடிய பழக்க வழக்கம் நம்முடைய சரீரத்தில் அமைப்பாக கொண்டு இருக்க வேண்டும். இத்தனை வேளைதான் உண்ண வேண்டும், இந்த உணவுகளுக்கு பிறகு நாம் மறுபடியும் உணவு எப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கத்தை நாம் கை கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் உட்கொள்கிற உணவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்திலே, நீங்கள் குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் என்ன உணவை சாப்பிட்டாலும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும். ஏன் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் இன்ன உணவை உண்டால் மட்டும் போதும், என்னால் விளக்கப்பட்ட உணவை நீங்கள் ஒரு காலம் புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில், போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்ததாக ஆக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில், புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாரம் நம்மை தேவனிடத்தில் மேன்மைப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக நாம் என்ன ஆகாரத்தை வேண்டுமானாலும் உண்ணலாம் என்கின்ற கருத்துக்கு நாம் போய்விடக்கூடாது. 104வது சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷர்களுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற உணவு நமக்கு பயிர் வகைகளையும் மிருகங்களுக்கு புல்லையும் அவர் உற்பத்தி செய்திருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 9வது வசனம், எசேக்கியேல் 4:9 நாம் வாசிப்போம் என்றால், நீ கோதுமையும் வார்கோதுமையும் பெரும்பயிற்றையும் சிறுபயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சத்துணவு என்று சொல்லுகிறோமே, இதைத்தான் சொல்லுகிறோம். எசேக்கியேல் 4:9 ஆண்டவர் சொல்லும், கோதுமை, வார்கோதுமை, பெரும் பயிறு, சிறு பயிறு, தினை, கம்பு ஆகியவர்களை சேர்த்து நாம் அரைத்தோ அல்லது ஒன்றாக வேக வைத்தோ உணவு உட்கொள்ள வேண்டும் என்று அவைகளை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆதியாகமம் 2:16 வாசிப்போம் என்றால், தேவனாகிய கர்த்தர் மனுஷரை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும்போது தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை நீ புசிக்கலாம் என்று கட்டளையிட்டு இருக்கிறார்.
ஆதியாகமம் 2:15 வாசிப்போம் என்றால், நீ நிலத்தை பண்படுத்து என்று ஆண்டவர் ஆதாமுக்கு கட்டளையிட்டார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய வாழ்க்கையின் ஜீவிதம் நம்மை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கேற்ற உணவு வகைகளை நாம் உட்கொள்ளும்போது, அந்த உணவுகளிலே ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் உள்கிறோமா என்பது நாம் சற்று யோசிப்போம். ஆதியாகமம் 1:29 சொல்லுகிறது, இதோ தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். விதை தரும் பூண்டுகள் பழங்களைத்தான் நாம் உண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு விதையில்லாத பழங்கள் தான் அதிக தித்திப்பாகவும் அதிக மக்களால் விரும்பப்படத்தக்கதாகவும் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விதை தரும் பூண்டுகளையும் கனிகளையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளை உங்களுக்கு உணவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 9:3 நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று ஆதியாகமம் 9:3 வாசிக்கிறோம். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு ஆண்டவர் நமக்கு புலால் உணவை கொடுத்தாரே தவிர ஜலப்பிரளயத்திற்கு முந்தி புலால் உணவு கொடுக்கவில்லை. இப்பொழுது ஒரு கேள்வி, மாமிசத்தை உண்ணலாம் என்று ஆண்டவர் அனுமதித்திருந்தாலும் அந்த மாமிசத்தின் உணவுகள் எப்படிப்பட்ட மாமிசத்தை உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 9:4 மாமிசத்தில் அதன் உயிராக இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். மாமிசம் உண்ணும்போது மாமிசத்தின் இரத்தத்தை நாம் அதோடு சேர்ந்து உண்ணக்கூடாது, இரத்தத்தையும் புசிக்கக்கூடாது. ஏன் இரத்தத்தை புசிக்கக்கூடாது என்றால், லேவியராகமம் 17:14 சொல்லுகிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம், ஆகையால் எந்த மாமிசத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், மாமிசத்தின் உயிர் அதன் இரத்தம் தானே என்று சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, இரத்தமே உயிர், மாமிசத்தோடைய உயிரையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். லேவியராகமம் 11, உபாகமம் 14 ஆகிய வசனங்கள் அதிகாரங்களிலே நாம் உணவு உண்ணக்கூடிய பழக்க வழக்கங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புலால் உணவு உண்ணும்போது என்ன புலால் உணவு உண்ண வேண்டும் என்றால், விரிகுழம்பு உள்ளதும் அசை போடுகிறதுமாகிய உணவை உண்ண வேண்டும். புலாலை உண்ண வேண்டும். விரிகுழம்பு உள்ளதும் அசை போடுவதுமாகிய விலங்குகளின் உணவை மட்டும் உண்ண வேண்டும். விரிகுழம்பு மட்டும் இருக்கும், ஆனால் அசை போடாது, அவைகளை நாம் உண்ணக்கூடாது. உதாரணமாக முயல் போன்ற விலங்குகளின் கறிகளை நாம் உண்ணக்கூடாது. பன்றி, குதிரை, ஒட்டகம் போன்ற அவைகளின் புலாலை நாம் உண்ணக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உணவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் என்பதை நாம் சற்று யோசித்து, புலால் உணவு நம்முடைய சரீரத்திற்கு நல்லதா கெட்டதா என்பதை நாம் யோசித்து, அது நம்முடைய சரீரத்திற்கு ஏற்ற உணவாக அமையும் என்றால், நம்முடைய சரீரத்திற்கு ஏற்ற நல்ல பலனை கொடுக்கும் என்றால், நாம் உண்ணுகிற அந்த உணவை செரிமானம் செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தி இருக்கும் என்றால் அதை உண்ணலாம். அந்த உணவை நாம் உண்பதற்கு நமக்கு பலன் இல்லை என்றால் அதை உண்ணக்கூடாது. அதே போல் தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்களை நாம் பார்க்கிறோம். செதில் உள்ளதும் சிறகு உள்ளதுமாகிய மீன்களைத்தான் உண்ண வேண்டும், வேறு எதையும் உண்ணக்கூடாது. இன்றைக்கு நண்டு, இறால், எலி போன்ற, முயல் போன்ற
அவைகளின் மாமிசத்தை உண்கிற பழக்கம் இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியிலே இருப்பது. அது ஆண்டவரால் அனுமதிக்கப்படாத உணவு. அதை உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் காய்கறி உணவு உண்பது நல்லதுதான். காய்கறி உணவு உண்கிற பிள்ளைகள் அதிக நாட்கள் வாழ்வார்கள் என்று உலக சுகாதார இயக்கம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லா காய்கறிகளுமே அங்கு மருந்தினால் காக்கப்பட்டு வளர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி, அதை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் காய்கறி நாமாக பயிரிட்டு நாமாக அதை உபயோகித்தால் அது நமக்கு நன்மையைத்தான் கொடுக்கும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உணவு பழக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். எது நம்முடைய சரீரத்திற்கு ஏற்றுக்கொள்ளுமோ, எது நம்முடைய சரீரத்திற்கு ஒத்துப்போகுமோ அந்த உணவை மட்டுமே உண்ண வேண்டும். ஒருவேளை அது புலாலாக இருந்தாலும் சரி. புலாலாக இருந்தால் ஆண்டவர் சொன்னபடி எந்த மாமிசங்களின் அந்த விலங்குகளின் மாமிசத்தை உண்ணலாம் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆடு, மாடு, மான் இவைகளை தவிர சிறகுள்ளது, செதிலுள்ளது இரண்டும் இருக்கக்கூடிய மீன்களைத்தான் உண்ண வேண்டும். வேறு எந்த மீனையும் நாம் உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நண்டு சாப்பிடுகிறவர்கள், இறால் மீன் சாப்பிடுகிறவர்கள், பின்பு அதாவது நெய் மீன் சாப்பிடுகிறவர்கள், இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது ஒருவேளை அறியாத காலத்தில் அதை உண்டிருக்கலாம். அறிந்ததற்கு பின்பு அது உண்ணக்கூடாது. அது ஆண்டவரால் அருவருக்கப்பட்ட உணவு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உணவை உட்கொண்டு நாம் தேவனுக்கு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய், ஆகாரத்தினால் நம்முடைய சரீரத்தை நாம் தீட்டுப்படுத்தாதபடி தேவன் கொடுத்த உணவை ஆசீர்வதித்து அவர் நமக்கு கொடுத்த அந்த உணவை மட்டும் நாம் உண்டு நம்முடைய சரீரத்தை வளர்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு வேதத்தில் நீர் சொல்லி இருக்கிறீர். அந்த உணவிலே நாங்கள் எது எங்களுக்கு உகந்தது, எது எங்களுக்கு உகந்ததாய் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த உணவுகளை மட்டும் நாங்கள் உட்கொண்டு உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய ஜீவனை கழிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.